மனசாட்சிக்கு பயப்படுறவங்க கிட்ட நியாயம் அநியாயத்தை பத்தி எல்லாம் பேசலாம்க்கா. தனக்கு எது சந்தோஷமோ அதுதான் நியாயம்னு நினைக்கிறவங்க கிட்ட எல்லாம் எதுவுமே பேச முடியாதுக்கா. நான் கிளம்புறேன். மயில கையில என்னாச்சு? அவசியம் உங்களுக்கு சொல்லணுமா? உன் இருக்கிற அக்கறையில தானே கேக்குறாரு. நீ இப்படி மூஞ்சில அடிச்ச மாதிரி பதில் சொல்ற? என்னால அப்படிதான்க்கா பேச முடியும். மத்தவங்க கிட்ட இப்படி எல்லாம் பேச மாட்டியே. சார் மட்டும் என்னடி பாவம் பண்ணாரு? இவர்கிட்ட மட்டும் ஏண்டி வேற மாதிரி நடந்துக்கிற? எல்லாத்துக்கும் காரணம் சொல்லிட்டு இருக்க முடியாதுக்கா. சில விஷயத்தெல்லாம் கண்டுக்காம விடுறதுதான் எல்லாருக்குமே நல்லது. மயில ஒரு நிமிஷம் நில்லு. சார், கத்திக்கீரி தான் மயிலுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு. பெரிய காயம்லாம் இல்ல. உங்களுக்கு சவாரி எதுவும் இல்லைன்னா மயில கொஞ்சம் டிராப் பண்ண முடியுமா? அக்கா, நீ சும்மாவே இருக்க மாட்டியா? என்னால முடியல, எனக்கு வண்டி ஏற்பாடு பண்ணி கொடுன்னு நான் உன்கிட்ட கேட்டனா? எனக்கு கையில தான் காயமே தவிர வேற எந்த பிரச்சனையும் இல்ல. ஷேர் ஆட்டோவோ இல்ல பஸ்ஸோ புடிச்சு என்னால போய்க்க முடியும். எனக்காக நீ கண்டவங்க கிட்ட எல்லாம் கெஞ்சிக்கிட்டு இருக்காத. மயிலு, இந்த நிலைமையில எப்படி மயிலு ஷேர் ஆட்டோலயோ பஸ்லயோ உன்னால போக முடியும்? யாராவது தெரியாம உன் கையை அழுத்திட்டாங்க அப்படின்னா வலி உயிர் போயிடும் மயிலு. உன்னால அதெல்லாம் தாங்க முடியாது மயிலு. அதெல்லாம் ஏன் பிரச்சனை, நான் பாத்துக்கிறேன். ரொம்ப கஷ்டமா இருந்தா தனியா ஒரு ஆட்டோ கூட பிடிச்சு நான் போய்ப்பேன். எனக்காக யாரும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. ஏண்டி இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? சும்மாவே சார் உன்னை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போனது இல்லையா? நீ கூட லேட் ஆயிடுச்சுன்னு பல தடவை சாரை டிராப் பண்ண சொல்லிருக்கல. உனக்கு முடியாத நிலைமையில சாரை கூட்டிட்டு போக சொன்னா ஏன் வேணான்னு அடம் புடிச்சிட்டு நிக்கிற? நான் ஒன்னும் பேஷண்ட் இல்லக்கா. நடக்க முடியாத அளவுக்கு நான் ஒன்னும் படுத்து கிடக்கல. ஸ்டேஷனுக்கு போகவும் எனக்கு வழியெல்லாம் தெரியும். நான் சேஃபா ஆட்டோல தான் போறேன்னு சொல்றேன்ல. என்ன ஏன் போக்குல விட்டுருக்கா ப்ளீஸ். மயில, மத்த நேரம்னா பரவாயில்லடி. இப்போ என்னால உன்னை அப்படி விட முடியாது. சார், இவள டிராப் பண்றதுல உங்களுக்கு ஏதாவது கஷ்டம் இருக்கா? இல்ல, மயிலுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னா எனக்கும் டிராப் பண்றதுல எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா இப்ப என்கிட்ட கார் இல்ல. காரை சர்வீஸ்க்கு விட்டுருக்கேன். இப்போ என்கிட்ட 2 வீலர் மட்டும்தான் இருக்கு. அதுலதான் மயில கூட்டிட்டு போகணும். எனக்கு 2 வீலரும் வேணாம், காரும் வேணாம். எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயா விட்டாலே போதும். போதும் மயில, ரொம்ப ஓவரா பண்ணாத. ஏற்கனவே ரொம்ப டைம் ஆயிடுச்சு. மெயின் ரோடு போய் ஆட்டோ பிடிக்கணும்னா கூட இன்னும் 2 கிலோமீட்டர் நீ நடக்கணும். அடிக்கிற வெயில்ல நடந்து போறதுக்குள்ளே நீ டயர்ட் ஆயிடுவ. அப்புறம் எப்படி நீ கிளாஸ் அட்டென்ட் பண்ணுவ? எப்படி டியூட்டிக்கு போவ? 2 வீலர்னா சீக்கிரமா போயிடலாண்டி. சார், நீங்க போய் வண்டியை ரெடி பண்ணுங்க. இவ உங்களோட தான் வருவா. சரி, ஓகே மலர், இதோ வரேன். அக்கா, நீ எதுவும் பேசாத. அக்கா வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்கறதா இருந்தா ஒழுங்கா சாரோட கிளம்பி போ. என்ன ஏண்டி பாக்குற? சார் வெயிட் பண்றாரு பாரு. உனக்கும் டைம் ஆயிடுச்சுல, கிளம்பு. கிளம்புடி. வண்டி ஓட்டும் போது கண்டுபடி கவனத்தை அலைய விடாம ஒழுங்கா பார்த்து ஓட்டுங்க. நான் ஒழுங்கா தான் பார்த்து ஓட்டுறேன்.
பார்த்த முதல் நாளே, உன்னை பார்த்த முதல் நாளே. ஒழுங்கா நான் ஆட்டோலயே போயிருக்கலாம். மயிலு, மைண்ட் வாய்ஸ் நினைச்சு ஓப்பனா பேசிட்டு இருக்க. உன் புலம்பல் என் காதுல விழுது. நான் ஓபனாவே சொல்றேன், எனக்கு என்ன பயம் இருக்கு? எனக்கு உங்க கூட வண்டியில வரது பிடிக்கல. எனக்கு பிடிச்சிருக்கே. நம்ம இதே மாதிரி ஒரு இடத்துக்கு ஏற்காடுல போனோம் தெரியுமா? அந்த பிளாஷ் கட்லாம் அப்படியே வந்து போகுது மயிலு. அதெல்லாம் ஒரு கோல்டன் மூமெண்ட்ஸ் தெரியுமா? உனக்கு அந்த மாதிரிலாம் எதுவுமே தோணலையா? அதையெல்லாம் கெட்ட கனவா நினைச்சு மறக்க நான் முயற்சி பண்றேன். ஓஹோ, கனவை மறந்துடலாம் மயிலு. ஆனா நம்ம மனசுல பதிஞ்ச சந்தோஷமான நினைவுகள் இருக்குல்ல, அதையெல்லாம் என்னைக்கும் மறக்கணும்னு நினைச்சா கூட மறக்க முடியாது. மறந்துட்டேன்னு பொய் வேணா சொல்லலாம், ஆனா சாகர வரைக்கும் அதெல்லாம் மறக்க முடியாது. என்னை நானே தொலைத்து விட்டேன். சார், சடன் பிரேக் போடாம உங்களால வண்டி ஓட்டவே முடியாதா? மயிலு, என்னால முடியலையே. ரோட்ல ஏகப்பட்ட பேட்ச் ஒர்க் இருக்கு மயிலு. அது மட்டும் இல்லாம ரோட்ல வர்றவனுங்க எல்லாம் பக்கத்துல ஒரு அழகான பொண்ணு உட்கார்ந்துருக்காளேன்னு சொல்லி அவன் பொங்குறானுங்க. என் கிட்ட வந்து அப்படியே கட் அடிச்சு கடுப்பு காமிச்சிட்டு போறானுங்க. அதனாலதான் அடிக்கடி பிரேக் போடுறேன். அதை தவிர வேற எந்த ஒரு உள்நோக்கமும் கிடையாது மயிலு. நீ வண்டியை கெட்டியா பிடிச்சுக்க வேண்டியதானே? வண்டியா வச்சிருக்கீங்க நீங்க? இந்த வண்டியில பிடிக்கிறதுக்கு வாட்டமா எதுவுமே இல்ல. அப்ப என் ஷோல்டரையும் இடுப்பையும் பிடிச்சுக்கோ மயிலு. அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல, நான் பாத்துக்கிறேன். மயிலு, எதையுமே பிடிக்காம வர்றது சரியா வராது. அடிக்கடி பிரேக் போடுவேன், அதுக்கப்புறம் நீ என் கூட சண்டைக்கு வருவ. எதுக்கு? இதுக்கு ஒரே வழி, நீ டபுள் சைடு கால் போட்டு உட்கார்றது மட்டும்தான். அப்படி உட்கார்ந்தாலும் பிரேக் போடும்போது பேலன்ஸ் போகும் தான். ஆனா இப்படி ஒன் சைடா உட்கார்ந்து வர்றதுக்கு அது எவ்வளவு பெட்டர்ல? என்ன சொல்ற? எல்லாம் என் தலை எழுத்து. இப்ப கம்ஃபர்டபுளா இருக்கா மயிலு? போலாமா? போலாம். என்ன சார் இதெல்லாம்? இதுக்குதான் என்ன டபுள் சைடு கால் போட்டு உட்கார சொன்னீங்களா? மயிலு, ச்சீ, உங்க புத்தி இப்படி சீப்பா யோசிக்கும் நான் நினைக்கவே இல்ல சார். மயிலு, என்ன மயிலு என்ன தப்பா நினைக்கிற? பள்ளம் இருக்கிறத கவனிக்கல மயிலு. நீ விலகி விலகி போனாலும் இந்த ரோடு நம்மள சேர்த்து வைக்க தான் துடிக்குது. நான் என்ன மயிலு பண்ண முடியும்? சரி சரி, முறைக்காத. இதுக்குதான் நான் பேலன்ஸுக்கு ஷோல்டரை பிடிச்சுக்கோன்னு சொல்றேன். நீ தான் கேட்காம அடம் பிடிக்கிறிய. ரொம்ப கவலைப்படாதீங்க சார், எந்த சப்போர்ட்டும் இல்லாம நான் தனியாவே எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிப்பேன். ரொம்ப ஓவரா பண்றாங்க. இப்படியே தள்ளி தள்ளி போயிட்டு இருந்தா எந்த காலத்திலயும் நாம ஒண்ணு சேரவே முடியாது. நான் தான் ஏதாவது செஞ்சு இவளை பிடிச்சு பிடிச்சு இழுக்கணும் போல இருக்கு. இப்ப இன்னும் கொஞ்ச நேரம் இவளை என் கூட பிடிச்சு வைக்கணுமே, என்ன பண்ணலாம்? என்னாச்சு? என்னாச்சு சார்? தெரியலையே மயிலு, வண்டி நல்லா தான் ஓடிட்டு இருந்துச்சு. திடீர்னு என்னன்னு தெரியல, வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. ஒரு நிமிஷம் இரு மயிலு, நீ ஒரே நிமிஷம் இறங்க. இதுதான் நீங்க என்ன சீக்கிரமா கூட்டிட்டு போற லட்சணமா? ஆட்டோல ஏறி இருந்தா இந்நேரம் நான் பாதி தூரம் போயிருப்பேன். அக்கா பேச்ச கேட்டு உங்க வண்டியில ஏறின பாருங்க. ஏன் புத்தியை தான் அடிச்சுக்கணும். மயிலு, டென்ஷன் ஆகாத மயிலு. அங்க பாரு, மெக்கானிக் ஷெட் இருக்கு. நம்ம நல்ல நேரம் மெக்கானிக் ஷெட்டுக்கு பக்கத்திலேயே நம்ம வண்டி நிக்குது. நாம போறோம், 10 நிமிஷத்துல வண்டியை ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. 11வது நிமிஷம் நம்ம இங்க இருந்து கிளம்பிடலாம். ஓகேயா?
என்னால ஒரு நிமிஷம் கூட வெயிட் பண்ண முடியாது சார். நான் ஆட்டோ பிடிச்சு போய்க்கிறேன். நீங்க பொறுமையா உங்க ஓட்ட வண்டியை சரி பண்ணி எடுத்துட்டு போங்க. மயிலு மயிலு மயிலு, ஒரு நிமிஷம் இரு மயிலு. நம்ம சீக்கிரமா போகணுங்கிறதுக்காக நான் ஷார்ட் கட்ல வந்திருக்கேன். இங்க இருந்து நீ 10 நிமிஷம் நடந்தாதான் உனக்கு ஆட்டோவே கிடைக்கும். இந்த வெயில்ல நீ இந்த மாதிரிலாம் கஷ்டப்படுறது என்னால தாங்க முடியாது மயிலு. ஜஸ்ட் 10 மினிட்ஸ் தான். நாம இங்க இருந்து உடனே கிளம்பிடலாம், சரியா? நாம முதல்ல போய் மெக்கானிக்க பார்க்கலாம், வா. மயிலு, நீ அப்படியே நிழலே இரு, நான் போய் உள்ள பார்த்துட்டு வரேன். தம்பி, ஓனர் இல்ல? அண்ணா மார்க்கெட் போயிருக்காருண்ணா, ஸ்பேர் வாங்குறதுக்கு. என்ன பஞ்சர் அண்ணா? இந்தா, எதுக்குண்ணா? வச்சுக்கோ. வண்டியில எந்த பிரச்சனையும் இல்ல. சும்மா செக் பண்ணி பார்த்துட்டு பெருசா பிரச்சனை இல்ல, சரி பண்றதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும்னு மட்டும் சொல்லு. அதுக்கு தான் இந்த அட்வான்ஸ். என்ன சார், லவ் மேட்டரா? ஆமா. டே கண்ணா, ஒரு சின்ன ஹெல்ப் மட்டும் பண்றா ப்ளீஸ்ரா. உனக்கு மேல ஏதாவது வேணும்னா கூட நான் போட்டு தரேன். சார் காசு எடுத்து உள்ள வைங்க சார். லவ் மேட்டர்னு சொல்லிட்டீங்க, இதுக்கெல்லாம் காசு வாங்க வேணா. ஃப்ரீ சர்வீஸ் தான், வாங்க. இப்போ நான் ஹெல்ப் பண்ணாதான் நாளைக்கு நம்ம லவ் செட் ஆகும். கரெக்ட் தான். ரொம்ப தெளிவா தான் நீ யோசிக்கிற. போலாமா? ஒரு நிமிஷம் சார், ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருக்கோம். மேடம்க்கு சந்தேகம் வந்துட போகுது. முதல்ல நான் போறேன், பின்னாடி நீங்க வாங்க. பையன் நம்மளோட ஸ்பீடா இருக்கான். ஸ்டார்ட் ஆகல சார், என்ன பாருங்க பாருங்க. தம்பி, என்ன பிரச்சனை? ஏன் இன்னும் வண்டி ஸ்டார்ட் ஆகல? சார் இப்பதான் சார் பாத்துக்கிட்டு இருக்கேன். ஒரு 10 நிமிஷம் ஆகும் சார், வெயிட் பண்ணுங்க சார். 10 நிமிஷம் ஆகுமா? மேடம், பிரச்சனை பெருசா இருந்தா 1/2 hour கூட ஆகும் மேடம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க மேடம். அவ்வளவு நேரம்லாம் என்னால வெயிட் பண்ண முடியாதுங்க. நீங்க வண்டியை சரி பண்ணி வாங்கிட்டு வாங்க, நான் கிளம்புறேன். ஒரே நிமிஷம், ஏன் மேல அவசரப்படுற? தம்பி சரியா பார்க்காம சொல்றான்னு நினைக்கிறேன். தம்பி, 10 நிமிஷம் ஆகும் தானே சொன்ன, இப்ப ஏன் மாத்தி பேசுற? போதும் மேடம். மேடம், சார் சொன்ன மாதிரி 10 நிமிஷத்துல முடிச்சிடும் மேடம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அப்புறம் நீங்க ஜோடியா போகலாம். இந்த பையன் ஓவர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணி நம்மள மாட்டி விட்டுருவான் போல இருக்கே. சரி, சமாளிப்போம். மயிலு, அதான் தம்பியே சொல்லிட்டான்ல, இன்னும் 10 நிமிஷம் தான். நீ வேணா உட்காரு. இந்தா உட்காரு. எனக்கு வேணாம் சார், உங்களுக்கு கால் வலிச்சா நீங்க உட்காருங்க. நான் உட்கார்றதா? எனக்கு எதுக்கு? சார், டேய், இங்க என்னடா பாத்துட்டு இருக்க? ரெடி பண்றா. தம்பி, என்னப்பா முடிஞ்சதா? சார் 5 நிமிஷம் தான் சார் ஆகுது, இன்னும் 5 நிமிஷம் இருக்குல்ல. மயிலு, இன்னொரு 5 நிமிஷத்துல முடிஞ்சிருமா? சீக்கிரம் போயிடலாம். ஜோசியம் பார்க்கலையா? ஜோசியம் பார்க்கலையா? ஜோசியம். இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் முக்காலத்தையும் சொல்லும் முனீஸ்வரன் வாக்குமா. கைரேகைய பார்த்து காலம் போடுற கணக்க கச்சிதமா சொல்லிடுவோமா? ஏமா ஜோசியம் பாக்குறீங்களா? இல்ல வேணாங்க. உனக்கு கல்யாணம் எப்போ, குழந்தை குட்டிங்க எத்தனைன்னு ரேகைய பார்த்தே சொல்லிடுவேன். என் வாக்கு தப்பாதுமா, கைய காட்டுமா. அதான் வேணான்னு சொல்றேன்லங்க ஐயா, விட்டுருங்க. தம்பி, உன் கைய காட்டுறியா தம்பி? கண்டிப்பா காட்டுறேன். முக்கியமா
என்னோட கல்யாண வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும். அதை நினைச்சாதான் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. பயப்படாதீங்க தம்பி, உங்க கல்யாண வாழ்க்கை சொர்க்கமா நரகமான்னு கைரேகை கண்ணாடி மாதிரி காட்டி கொடுத்துரும். தம்பி அப்படி உட்கார்ந்து பேசலாமா? வாங்க போலாம். வாங்க. உட்காருங்க தம்பி. கைய காட்டுங்க தம்பி. ஐயா என்னாச்சியா? எதுவுமே சொல்லாம மூஞ்சியும் கையும் மாறி மாறி பார்த்துட்டு இருக்கீங்க. கல்யாண வாழ்க்கைய பத்தி கேட்டப்ப உனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலன்னு நினைச்சேன். ஆனா உன் தார ரேகையை வச்சு பார்த்தா இந்நேரம் உனக்கு கல்யாணம் முடிஞ்சிருக்கணுமே. உண்மைதான்யா, இந்த விஷயம் ஒரு 10 பேருக்கு தான் தெரியும். ஆனா உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? அது உண்மையை சொல்றதுக்கு நம்ம மனசு வாயும் மறைக்கலாம், ஆனா கைரேகை எதையுமே மறைக்காது தம்பி. ஐயா, நீங்க கல்யாணம் நடந்ததை பத்தி கரெக்டா சொல்லிட்டீங்க. ஆனா என் வாழ்க்கைய பத்தி நீங்க எதுவுமே சொல்லவே இல்லையே. வறண்ட பாலைவனம் தான் தம்பி உன் வாழ்க்கை. என்ன இப்படி சொல்லிட்டீங்க? கல்யாணம் ஆகியும் பிரம்மச்சாரியா காலந்தள்ளுற உன் வாழ்க்கைய பத்தி வேற என்ன சொல்றது தம்பி? ஐயா கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க ஐயா. இதுவரைக்கும் உன் பொண்டாட்டி சுண்டு விரல் கூட பட்டிருக்க விட மாட்டாளே. ஆமா ஐயா, நீங்க கரெக்டா சொன்னீங்க ஐயா. பேச்சுலரா இருக்கிறது கூட ஓகே தான். ஆனா இந்த ரொமான்டிக்கா ஒரு பார்வை, அன்பா ஒரு 4 வார்த்தை, அதுக்கு கூட வழி இல்லைன்னா எப்படியா ஒரு மனுஷன் வாழ முடியும்? கல்யாணம் பண்ண பையனுக்கு அந்த ஒரு சின்ன சின்ன சந்தோஷம் கூட இல்லைன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கியா. உன் ஆதங்க எனக்கு புரியுது தம்பி, ஆனா என்ன பண்றது? நீ வாங்கிட்டு வந்த வரம் அப்படி. நீ கட்டிக்கிட்ட பொண்ணு ஒரு அடங்காப்புடாரி. தம்பி பாக்கிறதுக்கு தான் பார்வதி தேவி மாதிரி இருப்பா, ஆனா உண்மையிலே அவ பத்திரகாளி. தம்பி உன் வாழ்க்கை அமைதியா இருக்கணும்னு நினைச்சா அவகிட்ட அடங்கி போயிடு. ஓஹோ, அடக்கணும்னு நினைச்சேன்னு வச்சுக்க, நீ தான் அவஸ்தைப்படணும். சரிங்க ஐயா. சார், நீங்க ஜோசியம் கேட்டதெல்லாம் போதும், கிளம்பலாமா? இல்லன்னா நான் ஆட்டோ பிடிச்சு போய்க்கிறேன். மயிலு மயிலு நில்லு மயிலு, முடிஞ்சிருச்சு. தம்பி வண்டி ரெடி ஆயிடுச்சா? வண்டி ரெடி சார். ஐயா ரொம்ப நன்றியா, நல்லா பேசுனீங்க. உங்களுக்கு எவ்வளவு கொடுக்கணும்? தட்சணையா என்ன கொடுத்தாலும் சரி தம்பி. இந்தாங்க, இதை வச்சுக்கோங்க. ரொம்ப சந்தோஷம் தம்பி. உன் பொண்டாட்டிய பத்தி நான் இன்னொன்னு சொல்லணும். ரொம்ப தங்கமான பொண்ணு, குணவதி. அவளை எந்த நிலைமையிலையும் கைவிட்டுடாதப்பா. இல்ல இல்ல, அதெல்லாம் பண்ண மாட்டேன். போல வாங்க. சரி தம்பி. ஜோசியம் பார்க்கலையோ? ஜோசியம் ஜோசியம் பார்க்கலையோ? ஜோசியம் இப்படி வேணாம் சார், சொன்னா கேளுங்க சார். வேணாம் சார், சும்மா பரவாயில்ல சார். இருக்கட்டும். தேங்க்ஸ். சரிங்க சார். எதுக்கு கால்ல எல்லாம் மயிலு போலாமா?
சீக்கிரம் என்ன டிராப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். கிளம்புங்க. மயிலு இல்ல மயிலு, உனக்கு இன்னைக்கு தான் கிளாஸ் இல்லைன்னு சொன்னல, நானே உன்னை ஸ்டேஷன்ல டிராப் பண்ணிடவா? நான் ஆட்டோ பிடிச்சு போய்க்கிறேன். எனக்காக நீங்க வெயிட் பண்ணவும் வேணாம். எனக்காக நீங்க ரொம்ப கஷ்டப்பட தேவையில்ல. நான் வரேன். எக்ஸ்கியூஸ் மீ சார். வாங்கம்மா, உட்காருங்க. இருக்கட்டும் சார். கேம்ப் போறதுக்கு பணம் கட்டுறதுக்கு இன்னைக்கு தான் லாஸ்ட் டேட்னு பூபதி சார் சொன்னாரு. சில சூழ்நிலையால என்னால பணம் கட்ட முடியல சார். சோ கேம்புக்கு என்னால வர முடியல. அத நேர்லயே வந்து இன்ஃபார்ம் பண்ணிடலாம் தான் வந்தேன் சார். உங்க பேரு மயில் தானே மேடம்? ஆமா சார். நீங்க தான் ஏற்கனவே பணம் கட்டிட்டீங்களே மேடம். உங்க பேரை ரெஜிஸ்டர் பண்ணி எல்லா ப்ராசஸையும் நாங்க செஞ்சிட்டோமே. என்ன சார் சொல்றீங்க? நான் கேம்புக்காக எதுவும் பணம் கட்டவே இல்லையே. இதுல ஏதோ கன்ஃபியூஷன் இருக்கு சார். யாரோ கட்டினத ஏன் பேருக்கு நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல மேடம், உங்க பேரை சொல்லி தான் பணம் கட்டினாங்க. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. சார், எனக்காக யார் பணம் கட்டிருக்காங்கன்னு பார்த்து சொல்ல முடியுமா? ஷூர். ஜீவாங்கிற அக்கவுண்ட்ல இருந்து தான் பணம் டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு மேடம்.